மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இன்னைக்கு புசி கூட்டின கூட்டத்தில் பெரும்பாலானோர் அதிமுகவுடன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்காக பிரேக்கிங் நியூஸ். ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவெல்லாம் தங்குறாரு. அங்கேருந்து சித்தப்பாவை பார்க்கலாம். சித்தப்பா முடிவெடுத்த பிரகாரம் அவர் அதிமுக கூட்டணிக்குள்ளே வரலாம். அதனால் அப்படி வந்தால் 200% வின்னு. அதிமுக கூட்டணிக்கு வருவார், என்டிஏக்கு வர மாட்டார். ஓதிக்கிட்டு பார்த்தானா பார்த்துட்டு பார்த்தாங்க. ஏடிஎம்கே பெரிய கட்சி எல்லாம் சில இதெல்லாம் அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியை வலுவாக்கணும்னா சில இதெல்லாம் அது பாஜகவுக்கும் லாபம். நாளைக்கு ஏதாவது ஏடிஎம்கே முறுக்குனா கூட இவங்க எல்லாமே அவங்க கையில் இருப்பாங்க. இப்போ விஜயெல்லாம் உள்ளே கொண்டு வந்தால் அவங்களுக்கு லாபம். அதனால சிந்தாமல் சிதறாமல் ஒரு 200 சீட்டுக்கு மேலே அடிக்கணுன்ற நோக்கத்தில் விஜயை பேசுகிறாங்க. துணை முதல்வர் தரமாட்டேன், 40-50 சீட்டை கொடுத்துக்கலாம், மற்றதை பார்த்துக்கலாம், எங்களுக்கு 144 சீட் நாங்கள் நிற்கணுன்ற மாதிரி தான் பேசுவார். 144 விஜய் வந்தாலும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். 130 அசால்ட்டாக அடிச்சிடும் ஏடிஎம்கே. விஜய் என்டிஏக்கு வந்தால் அவருக்கு பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்காதுன்னு அவங்க கட்சிக்குள்ள பெரிய பிரச்சனை. கட்சிக்குள்ளெல்லாம் அப்படி பேசல. இவர் போட்ட மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே நம்மக்கிட்ட வேட்பாளரே கிடையாது, வர்றவனும் ஒன்றும் சரி கிடையாது. அதிமுக நம்மள்ட்ட பேசி கேட்டுன்னு இருக்காங்க. நம்ம சேர்ந்து நின்னோம்னா நமக்கு ஓரளவுக்கு சமாளிச்சிக்கலாம். நமக்கு இப்படி கெப்பாசிட்டி ஒரு 40-45 தான். காங்கிரஸ் கட்சியுமே பெரிய பெரிய அளவில் பேசிட்டு இருந்தாங்க. இவர் விஜய் போய் பேசணும்ல, சோனியா காந்திகிட்ட பேசணும், மற்றவங்களை சந்திச்சு டெல்லி போய் சந்தித்து பேசி கூட்டணி உள்ள கொண்டு வரதுக்கான வரப்பாங்க. இவர் குத்துக்காலிட்டு சமைச்ச பொண்ணு மாதிரி வீட்டிலே உட்காந்துருப்பாரா? கோட்டை விட்டது யார்? விஜய், உங்கள் விஜய். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துச்சுன்னா எல்லா தமிழ்நாடு தென்னிந்தியா ஃபுல்லாக விஜய் கூட்டு போகலாம். உள்ளாட்சி தேர்தல் இருந்தால் 30-40% வாங்கி நின்னீங்கன்னா பெருசாக ஜெயிக்கலாம். மறுபடியும் அடிமையாக போய் 28+1 இந்த 3 கடை எவ்வளோ பண்ணீங்க? மானம் கட்டவங்க. வணக்கம். நம்மோடு இன்று எழுந்திருப்பவர் பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி கேட்கல, அவர் விஜய் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவில் எடப்பாடி விஜய் பிஜேபி தான் கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கலாம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஐபி ரிப்போர்ட்டு பல இது இருக்கும். அவங்க முழுமையான வெற்றியை இப்போ பீகாரில் நிதிஷ்குமாருக்கும் அந்த ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் இருக்காங்கல்ல, ஆமாம், அவர் 2 பேருக்குமே ஆகாது. எளியம் பூனியமாக இருந்தாங்க. எப்படி டிடிவி இதுன்னு இன்றைக்கி அவங்கள ஒன்று சேர்த்து அந்த அவருடைய அமைச்சரவையிலே சிராக் பாஸ்வான் அவர் கட்சி மந்திரி அமைச்சர்கள் இருக்காங்க. இதை ஒருமிச்சதுனால தான் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த தேஜஸ்வி யாதவை வீழ்த்த முடிஞ்சது. காங்கிரஸ் போய் இவர் உருட்டினார்ல நம்மால். திடீர்னு படகுலேருந்து குதிப்பார், இங்கே வருவார், திடீர்னு லண்டன் போயிடுவார். எங்க பிரச்சாரத்துக்கு ராகுல் காந்தி வரேன்னு சொல்லியிருந்தார், லண்டனில் இருக்கிறாருங்க அப்படின்னு. இப்படியே கவுத்தி 75 சீட் இருந்தாலும் 25 சீட் ஆக்கி விட்டு வந்துட்டாப்ல வரட்டா அப்படின்னு அந்த மாதிரி. ஆனால் அங்கே இந்த கூட்டணியை பலமாக அமைச்சு பண்ணது பாஜக. நிதிஷ்குமார் அவருடைய பிம்பம் மட்டும் முன்னாடி இருந்தது, பண்ணது எல்லாம் பாஜக. சேம் அதே பேட்டர்ன் தான் இங்கே. நீங்கள் ஏடிஎம்கே பெரிய கட்சி எல்லாம் சில இதெல்லாம் அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியை வலுவாக்கணும்னா சில இதெல்லாம் அது பாஜகவுக்கும் லாபம். நாளைக்கு ஏதாவது ஏடிஎம்கே முறுக்குனா கூட இவங்க எல்லாமே அவங்க கையில் இருப்பாங்க. இவர் அது இது கிடையாது, நம்ம சேர்ந்து அடிப்போன்ற முடிவில் இருக்காங்க. இவங்களுடைய நோக்கம், பாஜகவுடைய நோக்கம் 2029 40 எம்பியும் இங்கேருந்து என்டிஏக்கு போகணுன்றது தான் அவங்க குறிக்கோள். அதை நோக்கி நகரும் பொழுது இந்த மாதிரி ஆட்களை உள்ளே கொண்டு வரலாம் பண்ணுவாங்க. இப்போ விஜயெல்லாம் உள்ளே கொண்டு வந்தால் அவங்க லாபம். அதனால் சிந்தாமல் சிதறாமல் ஒரு 200 சீட்டுக்கு மேலே அடிக்கணுன்ற நோக்கத்தில் விஜயை பேசுகிறாங்க. இவர் நீங்கள் பேசுங்க, கொண்டு வாங்க, ஆனால் இந்த கண்டிஷனு துணை முதல்வர் தரமாட்டேன், 40-50 சீட்டை கொடுத்துக்கலாம், மற்றதை பார்த்துக்கலாம், எங்களுக்கு 144 சீட் நாங்கள் நிற்கணுன்ற மாதிரி தான் பேசுவார். 144 விஜய் வந்தாலும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். 130 அசால்ட்டாக அடிச்சிடும் ஏடிஎம்கே. விஜய் 50 சீட்டு வாங்கி நின்னார்னா 45 ஜெயிச்சிருவார். பாஜக 20 வாங்கி நின்றுச்சுன்னா 20 ஜெயிக்கும், இல்லாட்டி ஒரு 15-18 ஜெயிச்சிடும். விக்டரியுடைய பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் விஜய் பிடிச்சி இழுத்து போடலான்னு பார்க்குறாங்க. ஒன்ஸ் விஜய் இந்த சைடு வந்துட்டா என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது விஜய் காங்கிரஸ் கூட போயிட்டா நீங்கள் விஜய் இழுத்த பிடிக்க முடியாது, காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஜக யோசிக்கும். விஜய் என்டிஏக்கு வந்தால் அவருக்கு லாபம் இல்லை, அவருக்கு பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்காதுன்னு அவங்க கட்சிக்குள்ள பெரிய பிரச்சனை. கட்சிக்குள்ளெல்லாம் அப்படி பேசல. இவர் போட்ட மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே நம்மக்கிட்ட வேட்பாளரே கிடையாது, வர்றவனும் ஒன்றும் சரி கிடையாது.
அதிமுக நம்மள்ட்ட பேசி கேட்டுன்னு இருக்காங்க. நம்ம சேர்ந்து நின்னோம்னா நமக்கு ஓரளவுக்கு சமாளிச்சிக்கலாம். நமக்கு உடைய கெப்பாசிட்டி ஒரு 40-45 தான். வேணால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரி வேணால் நம்ம பேசுவோம். அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம இணையலாம், அதுதான் பெஸ்ட்டு. அதை விட்டுட்டு தனியாளன்னா 5 எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்டோம் அப்படின்றது எல்லாரும் பேசியிருக்காங்க. இல்லை அவர் ஜான் ஆரோக்கியசாமி மட்டும்தான் அவர் பெரிய அவர் ஆரோக்கியம் இல்லாத சாமி, அவர் மன ஆரோக்கியம் இல்லாத சாமி. அவர் அவன் கெடுக்கிறதுனே வந்தாள், எல்லாரையும் முட்டு சந்து கூட்டு போகிற ஆள் தானே. ஆப்பிள் நோட்டில் வேலை செஞ்சாள். இவங்கெல்லாம் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள். நேரம் பாருங்க. இல்லை இது அதாவது இப்போ காங்கிரஸ் கட்சியுமே பெரிய பெரிய அளவில் பேசிட்டு இருந்தாங்க விஜய்னு. இப்போ அந்த அவங்க சங்கீதா அவர்களுடைய அந்த விவகாரத்து விஷயத்துக்கு அப்புறம் தான் திமுகவும் இப்போ வேணா போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆயிருக்காங்களோ அவங்க விஜயோட. காங்கிரஸ் விஜய்கிட்ட பேசுனது, ராகுல் பேசுனது எல்லாம் நல்லா போச்சு. இவர் விஜய் போய் பேசணும்ல, சோனியா காந்திகிட்ட பேசணும், மற்றவங்களை சந்திச்சு டெல்லி போய் சந்தித்து பேசி கூட்டணி உள்ள கொண்டு வரதுக்கான வரப்பாங்க. இவர் குத்துக்காலிட்டு சமைச்ச பொண்ணு மாதிரி வீட்டிலே உட்காந்துருப்பாராம். சரி, அடுத்த கட்ட தலைவர்கள் யாராவது வெயிட்டாக அங்கே பேசுகிறாங்கன்னா எதுக்குமே டெல்லி தானே ஒன்றுமே தெரியாது. அப்போ இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் அப்படியே வந்துடுமா? லவ் கூட ஐ லவ் யூ சொன்னால் தான் அந்த பொண்ணு ஓகே சொல்லும். நீ டி ராஜேந்தர் மாதிரி இப்படி அப்படியே போயிட்டு வந்தோன்னா யார் ஓகே சொல்லுவா? இங்கே பார்த்தாங்க, விட்டா காங்கிரஸ் விட்டா நம்ம கண்டம் 3வது இடத்துக்கு போயிடுவோன்ட்டு டக்குன்னு ப. சிதம்பரத்தவெல்லாம் பிடிச்சி சோனியா காந்தியை கரெக்ட் பண்ணி சோனியா காந்தி ராகுலை இதுலேருந்து நகர்த்திட்டு சோனியா காந்தி முடிவெடுத்து இங்கே கூட்டணி வந்துடுச்சு. கோட்டை விட்டது யார்? விஜய், உங்கள் விஜய். அது பண்ணியிருந்தா உண்மையிலேயே விஜய்க்கு ஒரு நல்ல லாபம், அடுத்தடுத்து லாபம். ஆனால் திமுகவும் விட்டுருக்க மாட்டாங்கல்ல. அது திமுக முதல்ல அலட்சியமாக இருந்தாங்க, எங்கே போயிட போகிறாங்கன்னு. அங்கே ராகுல் எல்லாம் பேசணுன்னா அப்புறமா தான் சோடங்கிற ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து தான் பயம் வந்துச்சு. அதுலேயும் அந்த கேசி வேணுகோபால் வந்துட்டு பேசாமல் போனார்ல, அப்போ தான் அவங்களோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுது. ஆகா விட்டால் போயிடுவாங்கடான்னு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்பீட் ஆகிட்டாங்க. அதுதான் திமுக ஸ்பீடாகி ஆளை கீழே பிடிச்சி என்னண்ணே 2028 ராஜ்யசபா முடியுது, ஆமாம் எம்பி வேணாவா? ஐயோ வேணும். அப்புறம் விஜய் கூட போகிறேன்னு உங்கள் ஆள்லாம் முறுகினுக்கிறாரு, அங்கே போனால் கிடச்சிருமா? நம்மன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னோன்னா அப்புறமா தான் சிதம்பரம் ஃபீல்டில் இறங்கி சோனியா காந்தியை பார்த்து பேசி சோனியா இறங்கிட்டா ராகுல் என்ன பண்ணுவார்? ராகுலுக்கு செம்ம கடுப்போம், தாவேக குழப்பம். இல்லை அவங்க பாண்டிச்சேரியும் கேரளாவையும் கணக்கு பண்ணிப்பாங்க நினைக்கிறாங்க. ஏங்க பாண்டிச்சேரி கூட தாவேகா சேர்ந்துச்சுன்னா ஆட்சியை பிடிச்சிடலாங்க. கேரளாவில் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, விஜய் பிரச்சாரம் பண்ணால் அது ஒரு லாபம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துச்சுன்னா எல்லா தமிழ்நாடு தென்னிந்தியா ஃபுல்லாக விஜய் கூட்டு போகலாம் பிரச்சாரத்துக்கு. உள்ளாட்சி தேர்தல் இருந்தால் 30-40% வாங்கி நின்னீங்கன்னா பெருசாக ஜெயிக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க காங்கிரஸ். மறுபடியும் அடிமையாக போய் 28+1 இந்த 3 கடை எவ்வளோ பண்ணீங்க? மாடம் கட்டவங்க. அதுக்கு பருத்தி மட்டும் குடவுன்லேயே இருக்கலாமேன்னு அவங்க ஆளுங்களே திட்டுறாங்க. தேமுதிக வந்ததுக்கு அப்புறம் கூட்டணியில் இன்னும் பெரிய சலசலப்பு இருந்திருக்கு. சீட்டுலேயும் பெரிய பெரிய அளவில் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா விசிகாவும் பிரச்சனை பண்ணுறாங்க, எங்களை விட இது எப்படி நீங்கள் அதிகமாக கொடுக்க முடியுங்கிற பிரச்சனை எல்லாம் அதிகமாக போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனைகள் என்ன உண்மையில் அங்கே போயிட்டுருக்கு? நீங்கள் காலம்புல்லாம் சிலுவை சுமந்தவர்கள், இடதுசாரிகள், விசிகா எல்லாம் 10 வருஷம். இப்போ பாருங்க, இந்த 1 வாரம் 10 நாள் நடக்குது, வாய் திறக்கிறாங்களா? விஜய் மனைவி சங்கீதாவை திட்டி விட்டார்கள் அப்படின்ட்டு மாதர் சங்கம் அவ்வளோ கொந்தளிச்சு போய் அறிக்கை விட்டாங்க. இப்போ இந்த 1 வாரமாக இளம் பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை, முதிய பெண்மணி 60 வயது பெண்மணி பாலியல் பலாத்காரம், கணவர் கொலை, இதோ இங்கே 2 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை, இப்போ இன்றைக்கி திருவள்ளூரில் ஒரு பொட்டி கடை வச்சுருக்கிற அம்மா தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல இது வந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரம் முழுவதும். மாதர் சங்கம் எங்கே போச்சு? கம்யூனிஸ்டுகள் எங்கே போனாங்க? விசிகா எங்கே போச்சு? ஆகாஷ் பட்டியலில் நிறைஞ்சது தானே, அந்த இதுக்கு மட்டும் போனார், இங்கேருந்து கிளஞ்சி போய் திருமாவளவன் இதுக்கு போக வேண்டியதானே. அப்போ நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் இவங்க வாய் திறக்காமல் கவர்மெண்ட்டுக்கு முட்டு கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ பண்ணதுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்ல, இதான் பண்ணுறோம் பாருங்க. 5 சீட்டு இந்த தடவை. அவங்க மாநாட்டிலேயே தோழர் 10 சீட்டு கம்மியாக வாங்கக்கூடாது, இல்லாட்டி நம்ம தனியாக நிற்கலாம். ஆமாம் தோழர், அப்படி தோழர்னு வந்தாங்க. இந்த 5 சீட்டு அந்த தோழருக்கு 4 சீட்டாம். மதிமுக மானகட்ட திமுகன்னு தான் பேர் வைக்கணும். ஏன்னா ஜெயலலிதா 2011 12 சீட்டு கொடுத்தாங்க, 14 கேட்டார் இவர். தரலான்னு நைட்டு ஃபுல்லாக தண்ணி குச்சி பேசினார் பொதுக்குழு கூட்டி. காலையில் தேர்தல் புறக்கணிப்புன்ட்டு போனார். நீ நியாயம் பார்த்தா இப்போ தேர்தலை புறக்கணிக்கணும். 3 சீட்டை திமுக தார பார்த்துட்டு ஒரே ஒரு சீட்டில் நிற்கிற மானங்கட்ட தருணம் தானே இது. இவருக்காக 6 பேர் தீ குளிச்சாங்க.
இவர் கட்சியிலேருந்து விலகினப்போ. இன்றைக்கி போர் வாழ் உயிர் வாழ்ன்ட்டு மானங்கட்டு போய் நிற்கிறார். அதனால் இவர்கள் எல்லாத்துக்கும் பெரிய அளவில் சம்பவம் என்னென்னா, தேமுதிக கூடுதல், இவர்கள் எல்லோரோட கூடுதல் சீட்டு கொடுக்குறது, ஒரு ராஜ்யசபா கொடுக்குறது. பெரிய அளவு பர்சன்டேஜ் விசிக்காக ராஜ்யசபா கிடையாது. எப்போவுமே மார்க்சிஸ்டுகள் ஒரு ராஜ்யசபா வாங்குவாங்க, அவங்களுக்கும் கிடையாது. சிபிஐ வாங்குவோம். நீங்கள் தாப்பாண்டியனு, டி ராஜா இவங்கெல்லாம் ஏடிஎம்ல இருக்கும்போது ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க ராஜ்யசபா. இந்த தடவை யாருக்குமே கிடையாது. இதுதான் இவர்களுடைய நிலைமை. இந்த மாதிரியா மானம் கட்டு போய் இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்டிஏல போய் சேர்ந்துடலாம். இல்லை சும்மா பிஜேபி வந்துடும் பூச்சாட்டி காமிச்சிங்க. இல்லை ஏன் அப்படி இருக்கிறாங்க? காரணம் என்னன்னு வேற சில ஆதாயங்களுங்க. தலைவர்கள் அப்படி மாறி போயிட்டாங்க. இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகள்லாம் நீங்கள் இன்னைக்கு இனிமேல் அவரால் திமுக வெளியில் வர முடியாது. வெளியில் வந்து அவரை அமுச்சு விட்ருவாங்க, முடிச்சு விட்ருவாங்க. அதனால் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இன்னைக்கு புசி கூட்டின கூட்டத்தில் பெரும்பாலானோர் அதிமுகவுடன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்காக பிரேக்கிங் நியூஸ் இது. அந்த அடிப்படையில் விஜய் நாளைக்கு ஈவினிங் கிளம்புறாரு. ஹோட்டல் அம்பாசிடர் பல்லாவில் தங்குறாரு. அங்கேருந்து சித்தப்பாவை பார்க்கலாம். சித்தப்பா முடிவெடுத்த பிரகாரம் அவர் அதிமுக கூட்டணிக்குள்ளே வரலாம். அதனால் அப்படி வந்தால் 200% வின்னு சாத்தியம். அதாவது அதிமுக கூட்டணிக்கு வருவார், என்டிஏக்கு வர மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியா? இல்லை, ஏன்னா இது என்ன எதிரின்னு சொல்லியிருந்தாரு. ஓதிக்கிட்டு பார்த்தானா பார்த்துட்டு பார்த்தாங்க. நீங்கள் அண்ணாமலை சொன்ன மாதிரி சொல்கிறீங்க, டீயும் காப்பியும் ஒன்றா ஆகாதுன்னு. அப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒரே கொள்கையா? எடப்பாடி என்ன சொன்னார்? அவங்களுடைய மதவாத கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, நாங்கள் எல்லாருக்கும் மாணவர்கள், திமுக எழுதுறோம் ஒன்று சேர்ந்துக்கிறோன்றாரு. அதே தான் விஜயம். அதனால் நீங்கள் இப்போ கொங்கு ஈஸ்வரனும் திருமாவும் ஒத்து போயிடுவாங்களா? காங்கிரஸும் சிபிஎம் ஒன்றாயிடுமா? அங்கே அடிச்சுக்கிறாங்கல்ல கேரளாவில். இங்கே நான் மாப்பு, உனக்கு எவ்வளோ? எனக்கு 28 தான், உனக்கு 5 தான் மாப்பு, என்ன மாப்பு பண்ணுறது? அப்படி தான் இங்கே உருட்டின்னுக்குறாங்க. அப்புறம் என்னத்த அங்கே ஒரு நியாயம் அங்கே ஒரு நியாயமா? திமுக வீழ்த்தினவள் தான் போ. திமுகவில் பயங்கரமாக எதிர்த்து கமலும் பேசிகிட்டே இருந்தார். ஆமாம், என்ன சொன்னார்? அதை பெண்கள் நாங்கள் ஏதோ கூமாற்ற சுத்தம் பண்ணுறது சம்மந்தமாக ஏதோ அறிக்கை போட்டுக்கிறான்னு நினச்சேன் நான். கூவமாறு ஆறு தான் மகா நதியில் நானும் சொல்லி நான் போட்டேன்னா, ஆண்டவரே 2 சீட்டுன்ட்டாங்களா கோவப்படுற அப்படின்னு. அவ்வளோதான் ஆண்டவன் நிலமை. இந்த வாசலில் மற்றவர்கள் யார்? ஏய், நான் அந்த காலத்துலேருந்து சிலுவை சுமந்துக்கிறேன் அப்படின்னு திருமா அந்த கட்சிகள். அந்த வாசலில் நம்ம இவர் யார்? கமலஹாசன் வாயில் காப்போனா இருக்க வேண்டிதான். கூடுதலாக காங்கிரஸ். இல்லை, கனிமொழி எம்பி வந்து அவங்க விளாத்திக்குளம் போனப்போ கூட மக்கள் கூட பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சு என்ன வாழ்த்துவா செய்வாங்க. இல்லை, நல்லா உருட்டுனீங்க. ஆனால் பெரிய அளவில் எதிர்கட்சிகளோ இல்லை மற்றவங்களோ இல்லை மற்ற கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளோ அதை அந்த விஷயங்களை பற்றி பெரிய அளவில் பண்ணுவாங்க. இந்த தேர்தலாம் முடிஞ்சோடனே ரிசல்ட் வந்தோடனே பண்ணுவாங்க. இல்லை, இவங்க திருப்பதி போய்கிறாரு 16ஆம் தேதி 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சுட்டு. அதான் இவங்க எல்லாம் போன 2019-21 திமுக எப்படி செயல்பட்டதுன்னு பார்த்து கற்றுக்கணும். டெரராக இருப்பார் நம்மால். எப்படி இருந்தார்? அப்படியே ஃபயராக இருப்பார். டாக்டருங்க உண்ணாவிரதமா இவரே போய் படுத்துக்குவார் பக்கத்தில். பார்த்துறீங்களா? படுத்துலாம் பேசியிருந்தார். இது செல்ஃபே எடுக்க மாட்டேங்குது, போட்டு குத்தி குத்தி தார் குச்சி போட்டு குத்தவன. எவ்வளோ இஷ்யூஸுங்க, 1-2 இஷ்யூவா? இந்த நேரத்தில் போய்கிட்டு இவர் கோயிலாக போய் மடாதிபதிகளை பார்த்துக்கிட்டு இவருக்கு அதுக்காக பிஜேபி தலைவர் பதவி கொடுத்தாங்க. ஒரு கீமை போட்டு அடித்து அறிக்கை அது இதுன்னு ஆர்ப்பாட்டம் கிருப்பாட்டம் போட்டு நெருக்கணுமா வேணாவா? செல்ஃபே எடுக்காத ஆளுங்களை வச்சுட்டு எங்கே நீ ரேஸில் கலந்த முடியும்? இப்போ தான் தள்ளினுக்கிறாங்க. பேட்டரி டவுனு தலைவரை, இதோ தலைவரை சார்ஜ் ஏற்றினுக்கிறான்றாங்க. தான் விஷயம். இல்லை, ஒருவேளை விருப்பம் இல்லாமல் இருப்பாரோ? விருப்பம் இல்லாமல் இல்லை, செயல்பட தெரில, அவ்வளோதான். கப்பா குட்டி அவ்வளோதான் இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. காளியம்மாள் அவர்கள் வந்து எந்த கட்சிக்கு போவாங்கன்னு ரொம்ப நாளாக ஒரு 6-7 மாதம் கிட்ட நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அங்கே போகிறாங்களா இங்கே போகிறாங்களான்னு பேசிகிட்டு இருந்தாங்களா என்னென்னலாம் தெரியல. எல்லா கட்சியிலையும் இப்போ அதிமுகவில் வந்து சேர்ந்துருக்காங்க. அதுவும் பிரபாகரனுடைய புக்கை கொடுத்துட்டு பிரபாகரன் புக்கை கொடுத்து இல்லை, அதெல்லாம் இப்போ ரைட்டப்பில் எழுதுறாங்க. தலைவரோட புத்தகத்தோடு சேர்ந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. இப்போ அதிமுகவுக்கு அவங்க வந்தது பலமா? அவங்க எப்படி வந்தாங்க அதிமுக? காளியம்மாள் ஒரு அறியப்படுகின்ற ஒரு பிரபலமான ஒரு பெண் தலைவர், நன்றாக பேசக்கூடியவர், ஒரு எளிமையான தோற்றத்து சொந்தக்காரர், ஆளுங்கட்சிக்கு எதிராக இல்லை எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை மிக தெளிவாக சாதாரண மக்கள் புரிகிறபடி பேசக்கூடியவங்க. ஒரு நல்ல பேர் இருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக எந்த ஆட்சி பங்கு பொறுப்பில் இல்லாதனால
அப்படி பண்ணாங்க இது பண்ணாங்க அது இதுன்னு எந்த இது இல்லாமல் ஒரு எளிய பின்புலம் டக்குன்னு ஒரு பெண்கள் கூட்டத்தில் போய் ஒரு விஷயத்த பேசுகிறாங்கன்னா மிங்கில் ஆகிற அளவுக்கு பேசக்கூடியவங்க, தூய தமிழில் பேசக்கூடிய ஆள். அவங்களுக்கு ஒரு பின்புலம் இருக்குது, மீனவர் சமுதாயம் அந்த இதெல்லாம். அதனால் அவங்க விலகுனோன்னா இந்த எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஜான் ஆரோக்கியசாமி தான். அவங்களுக்கு அந்த டைமில் அங்கே நாம் தமிழர் கட்சியில் கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருந்ததில் அவங்க விலகி விஜய் வந்தோன்னே விஜய் கூட சேரலான்னு. ஸ்ரீநாத்னு ஒருத்தர் விஜயுடைய நண்பர், நீங்கள் காமெடி இதெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு படத்தில் கூட ஜிம் பாய்ஸ், நாங்கள்லாம் ஜிம் பாய்ஸ்னு எல்லாம் அப்படி நிற்பாங்க ஜீவா படத்தில். அப்போ கூட இருப்பார் ஜீவா கூட. இந்த மார்வல் இது பார்க்குற மாதிரி இருக்குதுன்னுவார். அவர் தான் சச்சின் இந்த மாதிரி படத்தில் கூட நடிச்சிருப்பாப்புல. அவரு தான் விஜய்க்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்து இவங்களை உள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணால் ஜான் முட்டுக்கட்டை. அதோட கொடுமை விஜய் ஒரு தடவை இவங்க சந்திக்கிறாங்க சேர்றதுக்கு. அதை இவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்கள் தகவல் சொல்லிடுறாரு. சீமானுக்கும் சங்கடம், இந்த அம்மாவுக்கும் சங்கடம். அவர் ஏம்மா ஒன்று இல்லை கிளம்பிடு, நடுவில் இருந்து நீ நான் வந்து இது பண்ணாத சங்கடப்படுத்தாதுன்னு சொல்லி அப்புறம் அவங்க அப்படியே ஒதுங்கி இருந்து ஒரு நாள் வெளியில் வந்துட்டாங்க. அப்புறம் இவங்கள பற்றி யாருமே நாம் தமிழர் கட்சியும் ஒன்றும் பேசுறதில்லை, இவங்களும் அவரை பேசலை. இப்போ மற்றவங்களாம் அவங்க கட்சியிலேருந்து வெளியே வந்தால் உடனே யூடியூப்பில் உட்கார வச்சுக்கின்னு வண்டியாக பேசுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் நம்ம ஊரில் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் வந்து இவங்க பண்ணல. அப்படியே அமைதியாக இருந்தாங்க. திமுக சைட்லேருந்து பெரிய அளவு ட்ரை பண்ணாங்க. இந்த பல்கலைக்கழகத்திலேருந்து கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி, காளியம்மாள் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 2-3 பேர். ஆனால் அதுவும்லாம் சரியாக படிக்காத மாணவர்கள், பெரிய அளவில் இதாகலை. கடைசியாக வந்த பெரிய மாணவர் வந்து காளியம்மாள். டிஎம்கேக்கில் ஏதோ அவங்களுக்கு பிடிக்கல போல், தாவேக்கா ட்ரை பண்ணியிருந்தாங்க. அங்கே அதுதான் திறக்கா கதவுகள் இல்லை, மூடா கதவுகள் இல்லை, திறக்காத கதவுகள். லாஸ்ட்டில் ஏடிஎம்கே சைடில் இது பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அநேகமாக நாகப்பட்டினம் தொகுதி எதிலாவது நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நல்ல லீடராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக ஒரு அசட்டு, ஒரு நல்ல சொத்தாக மாறுவாங்க. திமுகவை ஏற்று அடிக்கிறதுக்கு சரியான ஆள், அவங்களுக்கு பாயிண்ட் வச்சு, அதுவும் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அடிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த தமிழ் தேசியம் வாசனை இருக்கும், விடயம் கிடையம்னு, அதெல்லாம் போக போக சரியாகும். மோடி அவர்கள் தொடர்ந்து இங்கே அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரா? என்னங்க இந்த பிஜேபி, அவர் வரது கூட தெரியலங்க. அவர் வந்து பேசிட்டு போயிட்டார். நான் ஒருத்தட்ட சொல்றேன், மோடி வந்தாரா தமிழ்நாட்டுக்கு? வந்தாரு. எங்க வந்தாருன்னு கேக்குறாங்க. 2 தடவை வந்துட்டாரு. என்ன தண்டமா இருக்காங்க பாருங்க. மோடி ஒரு மாட்டியுடைய பிரதமர் இங்கே வர்றது ஒரு பிரச்சாரம் கூட வெளியில் பெருசாக கொண்டு போகல. இல்லைங்க, திருச்சியில் வந்து திமுக தாங்க நடத்துச்சு அப்படின்றாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு இப்படி கண்ணை திறந்தாலும் காலைல டிவியிலேருந்து எல்லாத்துலேயும் விளம்பரம் அது இதுன்னு. மோடி வராரு, எங்கேயாவது டிவியில் விளம்பரம் பார்த்தீங்களா? பிரதமர் மோடி வருகிறாருன்னு பார்த்தீங்களா? இல்லை. இதுதான் இந்த பாஜக, இதுக்கு ஒரு தலைவர். இன்னைக்கு திருப்பதி போகிறாராம் கோயில் சாமி கும்பிட்றதுக்கு. நீங்கள் இன்னைக்கு அந்த இது எவ்வளோ பற்றிக்கிட்டு இருக்குது. அங்கெல்லாம் போனோம்ல, தூத்துக்குடியெலாம் போய், தென் மாவட்ட தலைவர் தானே அவர், போய் ஒரு சீனை போட்டு ஒரு இதை பண்ணி பெரிய பிரச்சனையாக மாற்றணுமா வேணாவா? அண்ணாமலை உட்காந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு, இவர் திருப்பதி போயிட்டார். இப்படி இருந்தால் பாஜக விளங்குமா சொல்லுங்கள்? அவர் அடிக்கடி வர்றது ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு பலமாக இருக்குமா? ஏன்னா தொடர்ந்து என்டிஏ கூட்டணிக்கு பலமாக மாற்றணும். நான் இப்போ சொன்னேன்ல, இந்த பிரச்சாரம் அது இதுன்னு பிரதமருடைய பேச்சு, அவருடைய பேச்சை எடுத்து பெருசாக ஒரு விவாத பொருளாக மாற்றுறது, அப்படி இப்படிலாம் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அரசுக்கு எதிராக வருதுன்னா அந்த வீடியோவை யாரும் பார்க்காத அளவுக்கு 50 வீடியோ அரசு ஆதரவாக இல்லை வேறு விஷயம் டைவெர்ட் பண்ணி, விஜய் பற்றி டைவெர்ட் பண்ணி இறக்குறாங்களாம். இது ஒரு யுத்தம், டெய்லி நடக்குது இந்த யுத்தம். அப்போ அரசுக்கு எதிராக பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 4-5 வீடியோ இருக்கும். இப்போ நான்லாம் வந்து அரசு ஆதரிச்சுலாம் பேசுறதே கிடையாது. என்ன பிரச்சனையோ அதை நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ என் வீடியோ வருதுன்னா அந்த நேரத்தில் வேற டைவர்ஷன் இதுன்னு ஒரு 50-60 வீடியோ. அப்போ என்ன ஆகும்? எல்லாம் அந்த அல்காரிதமே மாற்றி கொடுக்கும். அவன் அதை பார்ப்பான், விஜய் திரிஷா பிரச்சனை என்ன அப்படின்னு இறக்குனீங்கன்னா அவன் எதை பார்ப்பான்? அப்போ இந்த மாதிரி டெக்னிக்கல் ஒர்க்கு அந்த சைடு நடக்குதுன்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? எத்தனை யூடியூப் சேனல் இதெல்லாம் வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? ஏதாவது மோடி பேசுனதை எடுத்து ஒரு பெருசாக்குறது, அது ஷார்ட்ஸ் ஆக்குறது, ரீல்ஸ் ஆக்குறது, மக்கள்கிட்ட கொண்டு போகிறது, இல்லை அவர் பேசுறதை வச்சு கருத்துக்களை கேட்டு அதை ஒரு செய்தி ஆக்குறது, அதை ஒரு 10 யூடியூபர்ஸ் இந்த மாதிரி இது ஏதாவது இருக்கா? வளைகுடா யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டு நல்ல நடவடிக்கை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாசிபிலிட்டிஸு, நல்ல பாசிபிளான விஷயங்களை எங்கேயாவது பண்ணுறீங்களா?
எதுவுமே கிடையாது. அப்போ இப்படி இருந்தால் மோடி 1000 முறை வந்தாலும் யாருக்குமே தெரியாது. இல்லை அவங்க பொதுக்கூட்டத்திலையுமே எடப்பாடி படம் இல்லை பெரியார் படத்தை நீக்கிறதுன்னு இதுதானங்க செய்தியாக்கப்படுது. நான் சொல்றது இப்போ புரியுதா உங்களுக்கு? மோடி வர்றாரு, எதுக்கு வர்றாரு, என்ன தமிழ்நாட்டில் அது இதாகல. இவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க. பாரு எடப்பாடி படம் இல்லை, அதை பத்தி எடப்பாடி கவலைப்படலையா? இல்லாட்டி எடப்பாடி யார்ட்டையாவது என்னையா அங்கே சேர் கம்மியாக போட்டுறீங்க அப்படின்னு கேட்டா என் படம் ஏன் வைக்கவில்லை, எடப்பாடி கோபப்பட்ட எடப்பாடின்னு போட்டுருவோம் எடுத்து. அந்த மாதிரி நரேட்டிவ் தான் இன்னைக்கு செய்தியாக்கப்படுது. நம்ம ஜெர்னலிஸ்டுகள் இன்னைக்கு அந்த லட்சத்தில் தான் இருக்கிறோம். இப்போ சசிகலா கட்சி தொடங்கியிருக்காங்க. என்ன கட்சி பேருண்ணா சொன்னாலும் உங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு. பட்டுன்னு சொல்லுங்க. ஆனா பூனா மா ஆயி பூத்தா மாமா மாமுக ஆயி பூத்தா மாமுக. அந்த கட்சி கூட அவங்களுக்கு சொந்தம் இல்லையா? கட்சி ஆரம்பிச்சு பேர் வைக்கணும்னா எப்படி 5-6 மாசம் ஆயிடும் பப்புள் வாங்கிட்டு வரதுக்கு. அன்னைக்கு டிடி சொன்னாரு சில பேர் பேரை வைக்க முடியாது ஆனா உருட்டுவாங்க பாத்துக்கங்க தான். அப்போ இவங்க வேற என்ன பண்றது, ஏற்கனவே எவனோ அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பான்ல, அதுல இவங்க சேர்ந்துட்டா மாதிரி ஒரு கணக்காரங்க சொல்றாங்களா இன்னைக்கு. ஒரு தொண்டர் ஆரம்பிச்ச கட்சி நான் சேர்ந்துட்டேன்னு அந்த மாதிரி இது பண்ணி பேரை இது வாங்கி இதை வச்சுட்டு சின்னம், அந்த கட்சிக்கு ஒரு சின்னம் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுத்து ஒத்தை தென்னமுறை சின்னம். அப்போ டைரக்ட் சசிகலா எதுவும் கிடையாது. இது ஆயி பூத்தா மாமுக அவங்களது ஒரிஜினலும் கிடையாது. அதனால இது இன்னைக்கு ரிப்போர்ட்டருங்களும் பாருங்க, அவங்கள்ட்ட என்னங்க கட்சி ஆரம்பி, நீங்க என்ன சொன்னீங்க, அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரணும், திமுக ஆட்சி வீழ்த்தப்படணும், இதெல்லாம் சொன்னீங்களே, நீங்க இப்ப கட்சி ஆரம்பிச்சு நீங்க பண்ற பிரச்சாரம் திமுகவுக்கு சாதகமா போகுமே அப்படின்றத கேட்கணும்ல. கேட்குறாங்களா? கேட்கல. இன்னொன்று நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறது இந்த ஆட்சியை எதிர்த்தா இல்லை இதுவா அப்படின்னு. ஆனால் என்ன ஒன்று இன்றைக்கி எடப்பாடியை அட்டாக் பண்ணல, அன்றைக்கெல்லாம் எடப்பாடியை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு மாற்றம் நடந்துருக்குது சொல்ல முடியாது. ஆயி பூத்தா மாமுக என்டிஏ அணியில் இணைகிறது 3 சீட்டு நடந்தாலும் நடக்கலாம். இல்லை இவர் டிடிவியும் அவர்களும் எங்கள் கூட்டணியை டெல்லி முடிவு செய்யும், என்டிஏ என்னோட தொகுதிகளை என்டிஏ தான் முடிவு செய்யும், எடப்பாடி அவர்கள் முடிவு செய்ய மாட்டார் இன்னும் அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. அவர் சொன்ன மாதிரி எனக்கு எங்கேயும் நான் பார்க்கலங்க. அவர் என்ன கேட்டால் அதிமுக தலைமையிலான தனியும் மெஜாரிட்டியோட அவர் ஆட்சி அமைப்பார் அண்ணன் அப்படி தான் பேசுகிறார். அது ஏற்கனவே அவர் கூட்டணி பற்றி பேசும்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இப்போ எங்களுக்கெல்லாம் என்டிஏ தான் பேசினாங்க. அது உண்மை தானே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் முட்டியிருந்தாங்கல்ல. அப்படி அவரை மாற்றினா தான் நானே வருவேன் இல்லை தூக்கு மாட்டிக்குவேன்ற வரைக்கும் பேசியிருந்தார். அப்போ பாஜக சார்பில் பேசி இது பண்ணி ஒரு இது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மேடையில் அண்ணா தம்பின்ட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அண்ணன் எடப்பாடி அவர்கள்னு கூட நேற்றுலாம் பேசுகிறாரு. அவரும் நண்பர் டிடிவி அப்படின்னு பேசி ரொம்ப இதாகிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் அந்த சீட்டு இப்படி கொடுத்து கூட உங்களுக்கு அந்த மாதிரி கூட்டு வரும்போது தான் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு 7 சீட்டு 10 சீட்டு, விஜய் வரலன்னா 10 சீட்டு, விஜய் வந்தால் 7 சீட்டு 5 சீட்டு இந்த மாதிரி வரும். அப்போ விஜய் எப்படி வர்றாரா இல்லையான்றதை பொறுத்து தான் என்டிஏல கூட்டணி கட்சிகளுடைய கூடுது ஏறும் இறங்கும். அதனால தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. 15 தேதிக்கு மேலேங்க 16ஆம் தேதி 17ஆம் தேதிலாம் அறிவிச்சிருவாங்க. அறிவிச்சுட்டு இறங்கிடுவாங்க. விஜய் வந்தாலும் வராட்டினாலும் என்டிஏ இறங்கி ஓட ஆரம்பிச்சிடும். சரி, உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சிருக்கோம். நன்றி சார்.